Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கோவாவில் தான் இருக்கோம். நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோன்னா தூத்சாகர் தான் போகிறோம். அங்கே போயிட்டு டிக்கெட்டு என்ன கதை, ஏது கதை, எப்படி போகலாம், என்ன ஏதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கோலம்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போனோன்னா எல்லா விஷயமும் தெரியும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறக்காம கிச்சிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போகலாம். நம்ம வண்டியை பெட்ரோல் பங்கில் தான் பார்க் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு லக்கேஜுமே எடுக்காமல் போக போகிறோம். லக்கேஜ்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். சரி, நான் அப்படியே முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். சரி, அவங்களும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். ஸோ இப்போ நம்ம தூத்சாகர் நோக்கி தான் போகிறோம். வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ தூத்சாகர் ஃபால்ஸ் ட்ரெக் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு கடையில் தோசை சாப்பிட வந்திருக்கோம். 80 rupees ஆகுது மசால் தோசை. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ட்ரெக் பற்றி எல்லாம் சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தூத்சாகர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங்கில் தான் இருக்கோம். இதுக்கு வந்து டைமிங் எப்போனா 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம டிக்கெட் புக் பண்ணி நம்ம ட்ரெக்கிங் போய்க்கலாம். அந்த டைமில் தான் ட்ரெக் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நம்ம 7 to 11 வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் கவுண்டர்லேயே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெக்கிங் போகலாம். நீங்கள் தனியாக வந்தான்னா வேறு யார் கூடயா சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து இந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா 627 பே பண்ணி போகலாம். இல்லைன்னா நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். தனியாக வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு 800க்குள்ளே எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. கைடு கூட தான் நம்ம வந்து அந்த ஃபால்ஸுக்கு பேஸுக்கு ட்ரெக்கிங் இருக்குது, அங்கே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே நம்ம போகலாம். இது இப்போ ஃபால்ஸு இந்த ட்ராக்லேருந்து எல்லோரும் பார்ப்பாங்களா, அங்கே போகலாமான்னு கேட்டாங்கன்னா அங்கே போக முடியாது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். திருட்டுத்தனமாக தான் போகணும். நம்ம அந்த குள்ளம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் மேலே ட்ராக்கில் நடந்து போனால் நம்ம அந்த ஃபால்ஸுக்கிட்ட போயிடலாமா, அப்படிலாம் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு 3 பேராக போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம தூத்சாகர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் தான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ரெயின் கோட் வச்சுக்கோங்க, மழை பெய்யும். மழை வந்துருச்சு. இப்போ தான் ரெயின் கோட்டை கலத்தி பேக்குள்ள வச்சுருந்தேன். மறுபடியும் மழை வருது, எடுத்து மாட்டிக்க வேண்டியதான். இது மொத்தம் அப் அண்ட் டவுன் 8 16 கிலோமீட்ரு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இது ஒரு அப் அண்ட் டவுன் வந்து 20 கிலோமீட்ரு காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். தூத்சாகர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் வரீங்கன்னா 7 to 11 டிக்கெட் கவுண்டர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி அப்படியே நம்ம வாங்கிட்டு அன்றைக்கே நம்ம போய்க்கலாம். ஆன்லைன்லேயே நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் புக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வரும். நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து குள்ளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா அங்கே கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 627 ரூபா அதிலே முடிச்சுக்கலாம். இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லேட்டாக போனதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு 3 பேராக சேர்ந்து 11 மணிக்கு வந்தோம். நம்ம 11:45 வந்தோம். தனியாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்படியே அவங்க ஹிந்தி தெரியும், அப்படியே அவங்க பேசி ஒரு 4 மணி நேரம் ஒரு ரேட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஜங்கிள் தான், அடர்ந்த காடு. நம்ம இப்போ பேஸ் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா கைடு கூடயே தான் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். ரூட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும். கம்ப்ளீட்டாகவே வித்தியாசமாக இருக்கும். சோலோவாலாம் நம்ம போக முடியாது, கைடு இருந்தால் தான் போக முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு கைடு பிடிச்சிக்கோங்க. இந்த கைடு நல்ல செட் ஆனார்னா நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். இங்கே வந்து ஆள் இல்லாமல் நம்ம போக முடியாது. செம ஜங்கிள். இப்போ நம்ம போயிட்டு தூத்சாகர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வழியாக காட்டுக்கு வந்தோம். அப்படியே வந்துட்டு ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரி இருக்குமா. ஜங்கிள்குள்ளேருந்து உள்ளே வந்தோம். இப்போ வந்து ட்ராக்கில் நடந்து போயிட்டுருக்கோம். ட்ராக்கில் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அங்கே போயிட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ டைம் 1:30 ஆகுது. அவங்களாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அவங்க வந்து காலையிலே போயிட்டு 1:30க்கு முடிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷம் வெளியே போனால் அவங்களுக்கு போயிடலாம்.
நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு புது விதமான அட்வென்ச்சரு, வேறு லெவலில் இருக்குது கைஸ். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். தூத்சாகர் ஃபால்ஸு அதெல்லாம் போனான்னா அலோவ் பண்ணல அப்படின்லாம் பிரச்சனையே இல்லை. காசு தான், காசு கொடுத்தா நம்ம எப்படினாலும் போய்க்கலாம். கவர்மெண்ட்லேருந்து அனுப்புனாங்கன்னா 627 ஆகும். இதே இது நம்ம அந்த டைம் லேட்டாகி வந்து அப்படியே வந்தோன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பே பண்ணால் போதும், நம்ம வந்து போயிடலாம். நானும் அப்படி தான் முழிச்சிட்டு இருந்தேன், அங்கங்கே வரிசை சுற்றி பேசிகிட்டு இருந்தேன். எனக்குனே ஒரு 2 பேர் அனுப்பி விட்ருக்காரு கடவுள். ஃபஸ்ட்டு 2 பேர் வந்தாங்க, அப்புறம் ஒருத்தர் வந்தாங்க. மொத்தமாக 4 பேர் சேர்ந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு சார்ஜ் வந்து 800 சார்ஜ், ப்ரைஸ் வந்து 800 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம லேட்டாக வந்தது நம்ம மிஸ்டேக்கு, இல்லைனா போயிருக்கலாம். ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கோவாவில் ரயில்வே ட்ராக்கில் நடந்து தூத்சாகர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்படி தான் போகணும் ஆக்சுவலாக, அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். 7 to 11 போனால் ஃபுல் சேஃப்டி. 11 மணிக்கு மேலே போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு போல். ஆனால் அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக லைசன்ஸ்லாம் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைடை பார்த்தீங்களா, அப்படியே அவங்க கூடயே போயிட்டு அவங்க கூடயே வருது. இதுதான் ட்ராவல் கைடு, பெரிய ஆளுகை அது. நமக்கு எந்த ஒரு லொக்கேஷன் போகணுமோ நாயே வந்து நம்ம போகிற இடத்துக்கு போயிட்டு அது பின்னாடியே போனால் போது நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூப்பிட்டு போயிடும். நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ நம்ம தூத்சாகர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த டைமில் வந்தீங்கன்னா ஜூலை மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒரு 4 மாதம் வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுவாங்களாம். தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்ததுன்னா ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்களாம். அப்படி 2 ஆனா இருக்குது. ட்ரெக்கிங்லேயும் போகலாம், ஜீப்லேயும் போகலாம். ஜீப்பில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் ட்ரெக்கிங் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் தான், அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 4 பேர் ப்ளஸ் ஒரு கைடு கூட போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க, லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ட்ரெயினில் நடந்து போய் ட்ரெக்கிங் போகிறதுலாம். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். தூத்சாகருக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். பக்கெட் லிஸ்ட் அவ்வளோத்தையும் இந்த ட்ரிப்லேயே முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 1:57 ஆகுது. இன்னும் நம்ம ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம். எந்த கட்டிங்லாம் தெரில, பின்னாடி அப்படியே போயிட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது. ஜங்கிள் அடர்ந்த காட்டுக்குள்ளே நடுவில் ட்ராக்கு, அதில் நம்ம போயிட்டுருக்கோம். வேறு லெவல் கைஸ். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இந்த 46/05 இருக்குங்களா, அதுலேருந்து அப்படியே லெஃப்டில் இந்த கல் மாதிரி இருக்கும், அதில் இறங்கி போகணும் போல். அதெல்லாம் இறங்கி போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ட்ரெயின் வருதான், நம்ம இந்த ஒரு வழியில் தான் இருக்கும். இந்த மாதிரி கல் கிடக்கும், இந்த ஒரு வழியில் தான் நம்ம அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, நம்ம இப்போ வந்து ட்ரெயின் ட்ராக் முடிஞ்சு இன்றைக்கி காட்டுக்குள்ளே போகிறோம். வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம அப்படியே ட்ராக் அவுட்டு இறங்கி கீழே வரோம். ட்ரெயின் போகுது, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு. இந்த ஒரு இடத்துல அழகாக ட்ரெயின் பார்த்துருக்கலாம். இனி அப்படியே இங்கேருந்து காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தரமான ஒரு காட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சரியான அடர்த்தி கைஸ், இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. தூத்சாகர் ட்ரெக்கிங் போகிற வழி. இனி இங்கே இவ்வளோ நேரம் போகணுன்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருப்போம், இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு இருக்குது, ஏதோ காலில் தட்ட மாதிரி இந்த கம்பு. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இது டோட்டலாக பக்கா ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து அந்த என்ட்ரி கைடு அதெல்லாம் இல்லாமல் என்ட்ரி ஆனானா ஃபைன் போடுவாங்க, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ யாரும் மாட்டலைன்னா பிரச்சனை இல்லை, மாட்டினானா ஃபைன் போட்டு தள்ளி கழியாமல் ஆக்கிடுவாங்க. அந்த ட்ராக்கில் போகிறதும் சரி, நம்ம இந்த ஜங்கிளில் யாருக்கும் பெர்மிஷன் இல்லாமல் ப்ராப்பராக பெர்மிட் இல்லாமல் வந்தாலும் சரி, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ப்ராப்பராக கைடோடி வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம இப்போ ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம், எல்லோரும் கீழே வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு பாட்டிகிட்ட வயசு எத்தனை, அவங்க ஒருத்தன் போயிட்டு இருந்தாங்க, ஒரு பாட்டி மாதிரி. அவங்களோட வயசு எத்தனைன்னு கேட்டானா 68 வயசாம். 68 வயசில் இந்த 10 கிலோமீட்டர் ட்ரெக்கை போயிட்டு வராங்க. அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்ரு. அந்த ட்ரெக்கை வந்து அவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்களா எப்படின்னு, ஏஜ் டசின் மேட்டர்ஸ் காணிச்சிட்டாங்க. ஸோ வாங்க நம்மளும் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் இருக்குது, அதில் தண்ணி கூட எடுத்துக்கலாம், வேணா பிடிச்சிக்கலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 2:25 ஆகுது.
அது ரிட்டர்ன் வந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டதுக்கு இன்னும் 2 hours ஆகுங்க. நம்ம எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு பார்க்குறோம். அவங்க ரிட்டர்னே போயிட்டுருக்காங்க, நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஒரு 3 பேட்ச் பார்த்தோம், எத்தனை பேட்ச் போயிருக்காங்களோ. எவ்வளோ ஏர்லியராக வர முடியுமோ அவ்வளோ ஏர்லியராக வந்து ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிடுங்க கைஸ். நம்ம கிட்டத்தட்ட ஃபால்ஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோன்னா பக்கத்தில் சவுண்ட் நல்லா கேட்குது. இன்னொரு 2 kilometers போனால் போதும் அப்படிங்கிறாங்க. இங்கே போகிற வழியில் வீடு சிலுவையெல்லாம் வச்சுருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஒரு லேண்ட்மார்க்காக பார்த்துக்கோங்க. ரூட் அப்படியே பெருசாக இருக்கும், அதில் அப்படியே நம்ம போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். போகிற வழியில் குட்டி கோயில் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆர் தி பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் வைல்ட் லைஃப். அதே மாதிரி தீ மாதிரி எந்த பொருளையும் யூஸ் பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு போட்டிருக்காங்க, அனிமல்ஸுக்கு டேஞ்சர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. யாருமே இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா சிகரெட் அந்த மாதிரி இதெல்லாம் அடிக்காதீங்க. இந்த போர்ட்லேருந்து அப்படியே நேராக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நார்மல் ட்ரெக்கிங் தான். ஃபஸ்ட்டு ஒரு 1 kilometer அப்படியே காட்டுக்குள்ளே வரணும், அப்புறம் ஒரு 4 kilometer அப்படியே ட்ராக்கில் நடந்து வரணும், அப்புறம் ஒரு 5 kilometer கிட்ட ஃப்ளாட் சர்வேஸில் அப்படியே ஜாலியாக நடந்து போக வேண்டியதுதான். பெரிய அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி ட்ரெக்கிங் தான். ஆனால் 10 kilometerன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, நம்ம ரொம்பலாம் ஸ்டீப்பாலாம் ஏறது மாதிரி இன்னும் வரவே இல்லை. ஸோ அப்படி வந்து நான் சொல்கிறேன், வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி வாட்டர் கிராசிங்லாம் நிறைய வருது, அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தண்ணி போகுது, மற்றபடி பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். செம்மையாக இருக்கு கைஸ், பக்கா ஜங்கிள். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து குட்டியாக ஒரு கேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க, ஆன்டி போச்சிங் கேம்ப் சொன்னாலிம்னு. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்தால் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனிமல்ஸ் ஹேவ் ரைட் ஆஃப் வே, என்ட்ரி வித்வுட் பெர்மிட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். ஓகே, பெர்மிட் இல்லாமல் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் அதான் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஏதோ என்ட்ரி மாதிரி பே பண்ணணுமா, நம்ம வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா வச்சு அப்படியே அவங்க பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வாங்க போயிட்டு பார்க்கலாம். உள்ளே வந்து குடும்பம் மாதிரி வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது, நிறைய பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க, இங்கே கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது, கடையும் இருக்குது உள்ளே தள்ளி வந்தீங்கன்னா. ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 3 ஆகுது. இந்த ஒரு வழியில் வந்ததுக்கப்புறம் நேராக போகாமல் இந்த ஒரு போர்டு இருக்கும், அப்படி இந்த வழியாக போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு 2 kilometer தான் பேலன்ஸ் இருக்கான். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், டைம் 3 ஆகுது. இங்கே அப்படியே வந்தோடனே அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு ரூட்டு, ரைட் சைடு ஒரு ரூட்டு போகும். ரைட் சைடாக போகணும். இந்த ஒரு பில்டிங் மாதிரி குட்டியாக இருக்கும், பாத்ரூம் மாதிரி, அதுலேருந்து அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும். வேஸ்ட்டு கிடக்கும் கைஸ், ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துக்கும் போகணுன்னாலும் இந்த ஒரு வேஸ்ட் இருக்கும், அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தால் போதும், நம்ம போயிடலாம். இதுதான் நமக்கு ரூட்டு, கைடே இதுதான். வேஸ்ட்டு தான் நமக்கு கைடு, போடாதுன்னு சொன்னால் எவன் கேட்குறான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்தோடனே அப்படியே டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, எல்லாம் மழையாக இருந்திருக்கு, குடஞ்சி ஓட்டை போட்டு வழி போட்டு வச்சுருக்காங்க, செம இருட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, வைவாக இருக்குது. எல்லோரும் ஒரு தடவையாவது தூத்சாகர் பேஸ் ட்ரக் போய் பாருங்கள். ஸோ வாங்க இஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து போகிற வழியில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, லைட்டாக தெரியுது, அப்படியே நேராக போயிட்டுருக்கேன், நான் முடிய போகுது. அப்படியே மேலே ட்ராக்கில் போயிட்டுருக்கு, மேலேயுமே பக்கம்தான் நினைக்கேன், இங்கேருந்து அப்படியே கீழேருந்து கூட மேலே போகலான்னு நினைக்கேன், எப்படின்னு தெரில, பார்க்கணும், செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே வந்தோடனே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கம்பு மாதிரி போட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, வீடு, அதுலேருந்து நம்ம லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஜீப்பெல்லாம் வரைங்க இருக்குது, ஜீப் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. செல்லத்தனம். இதில் தான் ஏதோ ஒரு வேறு மாதங்கள்லாம் அந்த ஜீப்லேயும் கூப்பிட்டு வருவாங்களாம் இங்கே ட்ரெக்கிங்க்கு. இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஜீப்பில் கூட ட்ரெக்கிங் உண்டுன்னு சொன்னாங்க, அதுக்கு எதாவது வழி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ வாங்க கைஸ் அப்படி போகலாம். கைஸ் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அப்படியே அந்த மேலே உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே கீழே வருது, பாருங்க, வெறித்தனமாக போயிட்டுருக்கு தண்ணி. இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 3:30 ஆகுது. இங்கே பாருங்கள், போகிற வழியிலே பயங்கரமாக தண்ணி போக ஆரம்பிச்சிட்டு, வர வழியில் ஃபுல்லாகவே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இனி அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. அதே மாதிரி போகிற வழி கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, வரவங்க நல்ல ஒரு ஷூ ஆர் செப்பல் போட்டுக்கோங்க,
ஸ்லிப் ஆகுது பயங்கரமாக. ஸோ பார்த்து போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். தூத்சாகர் ஃபால்ஸு போகிற வழியில் அப்படி தெரியுது. டைம் 3:35 ஆகுது. ஃபைனலாக நம்ம கண்ணிலே நம்ம தூத்சாகர் ஃபால்ஸை பார்த்துட்டேன். பயங்கரமாக இருக்குது கைஸ். அதுதான் நம்ம இப்போ வந்து கீழே போய் பார்க்க போகிறோம். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இதான் மெயின் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம ஃபால்ஸுக்கிட்ட. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எப்படி தான் பில்டிங்லாம் கட்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். வண்டி கொண்டு வந்துடுவாங்க இவங்க ஈஸியாக. வண்டி ஆக்சஸ் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ வாங்க நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக நம்ம ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். கேண்டீன்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. இதான் எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் என்னென்னு. வந்துட்டோம் பக்கத்தில். கைஸ் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. இதையும் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போகலாம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு அப்படிங்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 350 ஆகுது. கொஞ்சம் ஏற்ற மாதிரி இப்போ தான் வருது. லாஸ்ட்டு 500 மீட்டரா, இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நடந்து வந்து தெரியலை. ஸோ வந்தாச்சா ஆல்மோஸ்ட். வாங்க அப்படியே போயிட்டு தூத்சாகர் ஃபால்ஸை பார்க்கலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஃபால்ஸை, வேறு மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே பாருங்க வெறித்தனமாக இருக்குது. நம்ம கண்ணாலே பார்த்துட்டோம் தூத்சாகர் ஃபால்ஸை. ஸோ வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். பாருங்க தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது. ஃபால்ஸு கிட்ட வந்தோடனே செம்மையாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. வேறு லெவல் கைஸ். இங்கே பாருங்க கண்ணாடி அப்படி தெரியுது, கல்லெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து தூத்சாகர் பேஸ் ட்ரெக்கை ரீச் ஆகிட்டோம். 10 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் பண்ணி இந்த ஒரு வியூ பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே அப்படியே ட்ராக்குக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். இதாங்க தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ். பேஸ் ட்ரெக்கை முடிச்சிட்டோம். இங்கே வந்து தண்ணி ஓவராக போகிறனால டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. தண்ணியிலலாம் யாரும் இறங்கிறாதீங்க. இப்போ வேறு லெவலில் இருக்குது ஃபால்ஸு. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். மேலே போனீங்கன்னா ட்ராக்லேருந்து ரெண்டையும் பார்க்கலாம். இங்கே கீழே 10 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா கீழேருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 4:20க்கு ஒரு ட்ரெயின் இருக்காங்க கோலம்லேருந்து. அதை ஏறினீங்கன்னா இந்த ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸ்லோவாக போகும், அந்த டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தூத்சாகர் பேஸ் ட்ரெக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க கீழே ட்ராக்கு, அதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸு. அங்கே போனேன்னா ஃபுல்லாகவே பார்க்கலாம். இங்கே இருந்தேன்னா இந்த ஃபால்ஸை பக்கத்தில் பார்க்கலாம், அங்கே போனால் அதை பக்கத்தில் பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ வேறு லெவல் கைஸ். தூத்சாகரை பார்த்துட்டோம். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் வேலி மாதிரி போட்டிருக்காங்க. இதை தாண்டி யாரும் போகாதீங்க, சேஃப் இல்லை. ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதான் கைஸ் தூத்சாகர் ஃபால்ஸு. டைம் 4:22 ஆகுது. நம்ம இந்த இடத்த விட்டு போக போகிறோம். ஸோ டைம் ஆனனால அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னொரு வாட்டி வரலாம் வேறு லெவலில் சீக்கிரமாக. ஸோ பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இட்ஸ் டைம் டு லீவ் தூத்சாகர் ட்ரெக். ஸோ வாங்க அப்படியே போகலாம். மேலே போனால் ட்ராக்குக்கு போகலாம். ஸோ அப்படியே பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வாட்டி சந்திக்கலாம். டாடா பாய் சி யூ. அடுத்த ஒரு வாட்டி சந்திப்போம். ஸோ அப்படியே கிளம்பலாம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 4:30 ஆச்சு. நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் கிளம்பிட்டுருக்கோம். இப்போயே இது மாதிரி இருட்டுச்சு. வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. 4:30க்கு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். வேறு லெவல் கைஸ். ஆனால் கைஸ் அப்படியே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ வேறு மாதிரி தெரியுது. இந்த ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியுது. வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதான் இந்த வியூ பாயிண்ட்டு. இந்த ஒரு வியூவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ விசிட் அகைன். இந்த போர்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பார்க்கலாம். மேலே உள்ள வியூ ஃபுல்லாகவே பார்த்தாச்சு கைஸ். தூத்சாகரை வேறு மாதிரி. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். டைம் 4:39 ஆகுது. இட்ஸ் ஒர்த் டு விசிட் கைஸ். ஆனால் தூத்சாகர் 10 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு 10 out of 100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். இனி என்ன, இப்போ வந்து நம்ம வந்து 10 கிலோமீட்டர் நடந்து போகணும், அதான் மேட்ரு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே நேத்திக்கு வந்து தூத்சாகர் ட்ரெக்கை முடிச்சுட்டு அப்படியே நேத்திக்கு எங்கே ஸ்டே பண்ணோமோ அங்கேயே வந்து பெட்ரோல் பம்பில் வந்துவிட்டோம். அங்கே தான் நம்ம லக்கேஜ் வச்சுருந்தோம்.
அங்கே லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே அங்கேயே நம்ம கேட்டோம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு. சரி நாளைக்கு காலைல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ எந்திரிச்சு ஒரு 10 மணி ஆகுது. நான் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். தூத்சாகர் ஃபால்ஸ் கீழே ட்ரெக்கு ஒர்த்து தான். ஆனால் நமக்கு மேலேயும் போகணுன்னா போகலாம். ஆனால் நம்ம ஓன் ரிஸ்க் தான் போகணும். கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்துட்டு அங்கேருந்து ஒரு லெஃப்ட் சைடு அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராக்லேயே நடந்து போனோன்னா நம்ம அங்கே போயிடலாம். அங்கே போகிறதுக்கு ட்ரெயின் ரூட்டும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வேறு லெவலில் ட்ரெக்கை முடிச்சுட்டு அப்படியே வந்துவிட்டோம் பெட்ரோல் பம்புக்கு. இன்றைக்கி காலைல அப்படியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணவங்க ரூமில் போய் குளிச்சுட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பாடு தந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பெட்ரோல் பம்பு தான் இருக்கோம். இனி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். தூத்சாகர் ஃபால்ஸ் ட்ரெக் ஒர்த்து தான் கைஸ். 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், கிட்டத்தட்ட 30,000 ஸ்டெப்ஸ் வந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வேறு பிளேஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். நேற்றுக்கு டயர்டில் தூங்கிட்டேன், அதனால தான் விளாக் கண்டினியூ பண்ணல. ஸோ இந்த வீடியோ இதோடி முடிச்சுக்கிறேன். இதான் தூத்சாகர் ஃபால்ஸ் ட்ரெக். நீங்கள் வந்து லேட்டாக வந்தாலும் பைசா கொடுத்து கூட போகலாம். நீங்கள் கொஞ்சம் குரூப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேரிங்கில் போயிடலாம். இல்லைனா வேறு யாருக்க கூட போகணுன்னா, கம்மியாக போகணுன்னா வேறு யாராவது வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். காலைல ஒரு 7 to 11 மணி வரைக்கும் அந்த டைமிங் இருக்குது ட்ரெக்கு. அங்கேயே போய் டிக்கெட் எடுக்கலாம். ஆன்லைன்லலாம் கூட விற்கிறாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தூத்சாகர் ஃபால்ஸ் போகணுன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.